இன்றைக்கி வந்து முக்கியமான நாள்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ என்ன நாள் அது? நம்ம ட்ரஸ்டினுடைய இந்த அகாடமியினுடைய ஃபவுண்டர் இன்றைக்கி நம்மளுடைய கேஆர்டி கேரியர் அகாடமியினுடைய ஃபவுண்டேஷன் டே. ஐயா தான் நமக்கு வந்து எல்லா வகையிலையும் எங்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக இருந்தவர். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேயே கூட 2-3 பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அட்மிஷன் போது அவர் தான் என்னை படிக்க வச்சார். பள்ளி பருவத்தில் படிக்க வச்சதும் சரி, கல்லூரி பருவத்தில் படிக்க வச்சதும் அவர் தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட 2-3 பிள்ளைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்டவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி 92வது பிறந்தநாள். அவரை பற்றி ஒரு சின்ன புக்கு வந்து இன்றைக்கி வெளியிட்ருக்குறோம். அது சும்மா சின்ன அளவில் தான், அது பெரிய புக்காக நாளைக்கு ரெடியாகி வெளியே வரும். இந்த புத்தகத்தில் நாம் அவருடைய வாழ்க்கை எப்படி வந்து ஆரம்ப கட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டார், அதுக்கப்புறம் படிப்படியாக எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்து அவருடைய உழைப்பால் எப்படி மேலே வந்தார் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிற சாராம்சம். அப்பேற்பட்ட அந்த பெரியவரை அவர் ஏன் எல்லாருமே கிட்டத்தட்ட பெரியவங்க தான், ஆனால் ஏன் அவரை மட்டும் கொண்டாடுறோன்னா கல்விக்காக தன்னை வந்து முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர். ஜாதி மதம் மொழி இது எதையுமே பார்த்தது கிடையாது. அவர் வந்து அந்த அளவுக்கு தன்னை வந்து முழுசாக அவர் வந்து படித்தது 7வது தான். அது அந்த வாழ்க்கை வரலாற்றில் கூட சொல்லியிருப்போம். அவர் 7வது படித்த ஒருத்தர் காவேரி கல்லூரியை வந்து கடைசியில் தொடங்கி வச்சது அவர் தான். அது மட்டும் இல்லாமல் தாங்கிட்ட படிக்க வந்தவங்க நிறைய பேர்த்துக்கு அவர் இப்போ அமைச்சர் ஆஃபீஸில் எப்படி போய் க்யூவில் நம்ம பப்ளிக்லாம் வந்து கிரீவன்ஸுக்காக நிற்பாங்களோ அது மாதிரி அவர்கிட்ட உதவி கேட்டு வந்து நின்றவங்க அவ்வளோ பேர் நிற்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரிய கல்விக்காக தன்னை வந்து முழுசாக அர்ப்பணித்து கொண்ட உதவி செய்யக்கூடிய கொடையாளராக இருந்தவர். அவரை வந்து இந்த மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து அவர் பேரில் இந்த அகாடமியை தொடங்கினோம். இன்றைக்கி அந்த அகாடமி சென்னையில் தான் நாங்கள் சின்ன அளவில் தொடங்கினோம். இன்றைக்கி உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இதுக்கெல்லாம் அங்கே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த லிஸ்ட் எடுமா அந்த வந்து கிளியர் ஆகி ஜாபுக்கு போனவங்க லிஸ்ட் இருக்குது. அவங்களுடைய வித் ஃபோன் நம்பரோடு இருக்குது. 151 பிள்ளைகள் வந்து இதிலேருந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராமப்புற ஏழை மாணவ மாணவிகள். அப்பேற்பட்டவங்களை நீங்கள் இதில் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். யாருமே அவர் பிறந்த சமுதாயத்துக்காக மட்டும் செய்யலை, இதை அனைவருக்குமா செய்திருக்கிறாருங்கிறது தெரியும். அப்பேற்பட்ட பெரிய கொடைவள்ளல். அந்த கொடைவள்ளல் பேரில் தான் நம்ம இந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுருக்குறோம். இன்றைக்கி காலையில் வந்ததில் அவங்கெல்லாம் வந்து அதில் வந்து ஒருத்தர் வந்து இந்த ரிலீஸ் பண்ணது வந்து இந்த வாழ்க்கை வரலாற்றை வந்து ரிலீஸ் பண்ணது வந்து மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களுடைய இளவல் KN மணிவண்ணன் தம்பி. அதே போல் இன்னொரு புத்தகங்கள்லாம் கொடுத்தது வந்து ஒருத்தர் வந்து கேஆர்டியினுடைய சன்னு 2வது மகன். அவங்களுடைய இடம் தான் இது. அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்த. இன்னொருத்தர் வந்து இங்கேயே ஒரு காவேரி கல்லூரியினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். அந்த திரு கோபால்னு சொல்லுவாங்க. அவர் இங்கேருந்து அஜந்தா ஹோட்டல்லாம் வச்சுருக்குறாங்க, அவங்க தான் நடத்துகிறாங்க. அவங்க பஸ் சர்வீஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த போர்டு மற்றபடி இங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் 4-5 கம்ப்யூட்டர் எல்லாமே அவர் தான் நமக்கு வந்து டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட உங்களை இதெல்லாம் தான் நம்ம அறிமுகப்படுத்தணும் இன்றைக்கி. ஏன் இதெல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கும் வரணும். நாமளும் வாழ்க்கையில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது போட்டி நிறைந்த உலகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக குரூப் 4ல் வந்து எத்தனை பேர் எழுதுகிறாங்க வருஷம்? குறைஞ்சது ஒரு 20 லட்சம் பேர் 25 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஒரு 10 லட்சம் பேர் சின்சியராக எக்ஸாமை போய் அப்பியர் ஆகுவாங்க. அப்பியர் தான் ஆகுவாங்க. ஏன் ஆகுறாங்கன்னா சில பேர்த்து வீட்டில் அம்மா அப்பா தொந்தரவு தாங்க முடியாது. ஏன்டா வீட்டில் சும்மாவே இருக்கிற, படிக்க மாட்டியா,
வேலைக்கு போக மாட்டியா, ஊரை சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சில பேர் சண்டை போடுவாங்களேங்கிறதுக்காக சில பிள்ளைகள் வந்து எழுதுவாங்க. ஆனால் சின்சியராக அட்டன் பண்ணக்கூடியவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நாம் அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் 1 லட்சம் 2 லட்சம் பேர் தான் டோட்டலாகவே. அதனால் உங்களுடைய போட்டியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 1 லட்சம் பேர் தான். நீங்கள் ஏதோ 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, அதில் நம்ம எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். 1 லட்சம் பேர்த்துலேயும் சில பேர் தான் ரொம்ப தகுதி, அதாவது டைப்பிங் இருக்கும், சில பேர்த்துக்கு பிஎஸ்டிஎம் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து ஸ்டெனோகிராஃப் இருப்பாங்க. இது மாதிரி எல்லாம் சில பேர் தன்னை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களில் வந்து கொஞ்சம் பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கடைசியில் எழுதுறது வந்து ஒரு 50,000 பேர் தான் வெறித்தனமாக அதில் இருப்பாங்க. இந்த 50,000 பேர்த்துலேயும் ஒரு 10,000 பேர் பார்த்தீங்கன்னா பழைய கவுன்சிலிங்கில் போய் வெளியில் வந்தவங்க இருப்பாங்க, கிடைக்காம வெளியில் வந்தவங்களாம் இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் தான் நம்மளுடைய போட்டியாளர்கள். அதனால் நீங்கள் வந்து ஏதோ பெரிய ஆட்களோடலாம் மோத போகிறோம்லாம் நினைக்க வேண்டாம். நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தான் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க, அவங்களோட தான் நம்மளுடைய போட்டி இருக்குது. அதில் நம்ம சின்சியராக இருந்துட்டோம்னா நம்மளை பொறுத்தவரையிலும் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். அதனால் எப்படி ஐயா கேஆர்டி வந்து அவருடைய இளம் பருவையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது நான் இந்த வரலாற்றில் சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன விஷயந்தான் அதெல்லாம். அப்பேற்பட்டவங்கள்லாம் அதாவது படிப்பறிவே இல்லை, அந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய அந்த உழைப்பை மட்டுமே நம்பி தன்னுடைய திறமையும் உழைப்பையும் வச்சு மூலதனமாக வச்சு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாருன்னா ஏன் நம்மளால முடியாது? நம்ம பட்டம் படிச்சிருக்கிறோம், வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து எந்த வகையிலையும் குறையில. உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இன்றைக்கி புத்தகம் கிடைக்காதவங்க சில பேர் இருப்பீங்க, எல்லாத்துக்குமே கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிற செட்டு 50 செட்டு வந்திருக்கு சின்சியராக. அதில் 10 பிள்ளைகள் 10-15 பேர் ஏற்கனவே கூட கொடுத்துருக்குறோம். இப்போது உங்களுக்கு சில பேர் எஸ்எஸ்சி படிச்சிருப்பீங்க, எஸ்எஸ்சிக்காக ப்ரிப்பேர் ஆகும். அவங்கள போக பார்த்தீங்கன்னா 50 பேர்த்துக்குமே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டால் உங்களுக்கு கிடைக்கும் புத்தகம். நான் ஒரு டாப் ஒரு 20-25 பேர்த்த மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா மற்றவங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிய மாட்டேங்குது. இந்த புக்கில் நம்ம இப்போ இன்றைக்கி கொடுத்துருக்கிற மெட்டீரியல் ரொம்ப மிக சிறப்பான மெட்டீரியல். குரூப் 1க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின் பக்கத்தில் ஒவ்வொரு ஸ்கீமை பற்றியும் 3 பக்கம் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் என்ன என்னைக்கு தொடங்கினது, அதுக்கு பட்ஜெட் என்ன, எவ்வளோ பேர் பயனாளிகள், எந்த சூழ்நிலையில் அதனுடைய நோக்கம் என்ன, இப்படி எல்லா விஷயங்களும் உண்டு. அதெல்லாம் குரூப் 1ல் பெரிய 250 வேர்ட்ஸில் எழுதுன்னு சொல்லி நம்மளுக்கு கொஷின் கேட்பான். 6 மார்க்கு 12 மார்க்கு 10 மார்க்குன்னு இருக்குது. அதில் எல்லாம் இது வரும். அதனால் நான் முதல்வன் திட்டம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நான் முதல்வனை பற்றி டெப்த்தாக போய் படிக்கணும். அப்போ தான் அந்த கட்டுரையை 250 வேர்ட்ஸில் நீங்கள் எழுத முடியும். அப்படியெல்லாம் இதை தயார் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஏதோ புத்தகம் நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. கிடைச்சவங்க எல்லாம் அதை ஃபுல்லாக பார்க்குறாங்களா, யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிடைக்கிற தகுதியும் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நாங்கள் புத்தகம் கொடுக்க தயார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா என்னை தனிப்பட்ட முறையில் நீங்கள் சில பேர் ஆஃபீஸில் பாருங்கள், யாரெல்லாம் வெளியூர்லேருந்து வரீங்க, வெளியூர் கரெக்டாக சொல்லணும். டெய்லி நான் அங்கேருந்து 3 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கேருந்து பஸ்ஸில் 1.5 மணி நேரம் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? ஒரு 10 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருப்பீங்க? ஓகே. இப்போ அவங்கெல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டீங்கன்னா 90% மார்க் வாங்கினா 100% ஃப்ரீன்னு ஒரு ஸ்கீமை போட்டிருக்கிறோம். நாங்கள் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 90% நீங்கள் இங்கே எதிர்பார்க்குற மார்க் வாங்கியிருந்தால் 100% உங்களுக்கு ஃப்ரீனா 100%னா எது? வித் ஹாஸ்டல் அக்காமடேஷன், ஃபுட்டு வித் அக்காமடேஷன் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் 90% 100%. அதனால் நீங்கள் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா நாங்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு வேணாலும் கொடுக்க தயார்.
இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்தவர் சொன்னார், இந்த ஒரு பெரியவர் வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது. அவர் வந்து அவர் தான் இன்றைக்கி எல்லா புத்தகத்துக்கும் மொத்த செலவும் ஏற்றுக்கிட்டது அவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, வருஷம் ஒரு குழந்தைக்கு நான் இந்த மாதிரி ஃபுட்டு வித் அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறேன்ருக்காரு. நீங்கள் ரெடின்னா நான் இது மாதிரி இங்கே இருக்கிற 10 பேர்த்துக்கு இல்லை 25 பேர்த்துக்கு கூட நான் வாங்கி கொடுப்பேன். 25 பேர் தான் எனக்கு தயார் பண்ணணும். எனக்கு அந்த பெரிய கவலை பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுக்கு உங்களே நீங்கள் தயார்படுத்திக்கணும். 90% மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்த செலவையும் இந்த அறக்கட்டளை ஏற்றுக்கொள்ளும். இதுக்கு வரவேற்பே இல்லையே. அதாவது ஏன் இந்த மாதிரி வம்பளையெல்லாம் நம்ம போய் ஏன் மாட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா? 90% இவன் சொல்கிறதெல்லாம் எப்போ நம்ம வாங்குறது, எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போட்டியெல்லாம் இப்படிலாம் நினைக்காங்க. எல்லாரும் நம்மளால முடியாத சில விஷயங்களை யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உண்மை தானே? ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வாங்குறாரு. ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் வந்து யூபிஎஸ்சியினுடைய ரிசல்ட் வந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து 6வது அட்டம்ப்ட் தான் 5வது அட்டம்ப்டில் தான் கிளியர் பண்ணியிருக்கு. ஆனால் 5வது அட்டம்ப்டில் என்ன ரேங்க்கு? நேஷ்னல் லெவலில் 2வது ரேங்க்கு. அதனால் நம்மளால முடியாத விஷயம்லாம் கிடையாது. ஒரு தடவை ஃபெயில் ஆகலாம். ஃபெயில் கிடையாது, இதில் பாஸ் ஃபெயிலே கிடையாது. இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரலன்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் அதை பற்றிய கவலைகளே கொள்ளாதீங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு வரணும். அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் முடியலையா, அடுத்த தடவைங்கிறது எப்போ அப்படின்னா லேட்டாக ஆக உங்களுடைய ப்ரொமோஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் 29வது வயசில் தான் உங்களை மாதிரி டிஎன்பிசி எழுதி போனேன். ஆனால் 29வது வயசு போகும்போது நான் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போகிறேன், கிளார்க்காக போகிறேன். ஓகேங்களா? நான் வெளியில் வரும்போது அதிகாரியாக வெளியே வரேன். ஆனால் கடைசி 2 மாதம் இருக்க எனக்கு ப்ரொமோஷன் வருது. பேனல் போடுறாங்க, ப்ரொமோஷன் சிபி அந்த ப்ரொமோஷன் பேனல் போடுவாங்க. அந்த பேனல் போட்டு எனக்கு ஆர்டர் கைக்கு கிடைக்கக்குள்ள எனக்கு ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, அதனால் எனக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் தொகை பாருங்கள், லைஃப் லாங் எனக்கு வந்து ஒரு 10,000 அதிகமாகும். லைஃப் லாங் மாதம் 10,000 அதிகம்னா என்னோட என்னாச்சு கணக்கு, அதுக்கு டிஏ, அதுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். அந்த மாதிரி இது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் இளம் வயதுலேயே இந்த இடத்துக்கு போயிடணும். அப்போ தான் நீங்கள் வந்து நான் 29ல் போன மாதிரி நீங்களாம் போகக்கூடாது. 23, 24, 25க்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் இடத்துக்கு நீங்கள் அதிகாரியாக வெளியே போகும்போது ரொம்ப அழகாக நல்ல வாய்ப்பு கிடச்சி நல்ல சூழ்நிலையில் ரிட்டையர் ஆகலாம். நல்லபடியாக வெளியில் நிறைய தொகையை வாங்கி நம்மளும் சமுதாயத்துக்கு திரும்ப ஏதாவது செய்ய முடியும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். அதனால் இப்போவே நீங்கள் அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா தான் அதில் வந்து நம்ம பின்னாடி ஒரு காலத்தில் வெற்றி அடைய முடியும். 42 வயசு ஆகிப்போச்சு, நான் ட்ரை பண்ணக்கூடாதான்லாம் யாரும் கேட்காதீங்க. 42லேயும் அப்பியர் ஆகி ஜெயிச்சு போஸ்டிங் போனவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ தெரியாது. ஆனால் நமக்கு அந்த சூழ்நிலை இல்லை. நமக்கு இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் இலவசமாக இந்த மாதிரிலாம் கிடைக்காது. இப்போல்லாம் இந்த இலவச வாய்ப்புகள் வந்து இந்த அகாடமி செஞ்சு கொடுத்துருக்கு. இந்த ட்ரஸ்ட் மூலிமா கேஆர்டி கேரியர் அகாடமி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. இதை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்களும் வாழ்க்கையில் ஒரு நல்ல அந்தஸ்து, சமுதாயத்தில் சொசைட்டியில் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அந்தஸ்து கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாம், எவ்வளோ பேர் காசு சம்பாதிப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட போனேன்னா அந்த அம்மா தான் ஆர்ஐ இந்த ஏரியாவுக்கு முடியுமாங்க. ஆர்ஐனா அவ்வளோ பெரிய போஸ்ட். இன்றைக்கி நம்ம ஆர்ஐயே பார்க்க முடியல, போய் பார்க்குறதுக்கு 3 தடவை 4 தடவை நடக்கணும். அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்த நீங்கள் அடையணும்னா உங்களுக்கு வாய்ப்பு கொட்டி கிடக்குது. எங்களுக்கெல்லாம் கிடையாது, நாங்களாம் அதை கடந்துட்டோம். ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. இதிலேருந்து எனக்கு இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் சென்னையில் நாங்கள் நடத்துகிற இந்த அகாடமியோட திருச்சி அகாடமி வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒன்று, நான் பிறந்த ஊர். 2வது,
இங்கே தான் கிராமப்புற சூழ்நிலை வந்து அதிகமாக இருக்குது. கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க கிராமப்புற மாணவர்கள். அது நகர வாழ்க்கை வந்து வேறு மாதிரி. இங்கே உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னால் இன்னையிலேருந்து இன்னும் 6 மாதம் இருக்குது உங்களுக்கு குரூப் 4க்கு. இந்த 6 மாதத்து கோர்ஸை இன்னையிலேருந்து நல்லபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளை எல்லாருமே வெற்றி பெற்று எல்லா இடத்துக்கும் போக முடியும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து இன்னையிலேருந்து அந்த படிப்பை தொடங்கிடுங்க. இந்த புத்தகத்தை நல்லபடியாக பயன்படுத்துங்க. இது ஒரு பைபிள் மாதிரி உங்களுக்கு. இதில் தமிழ் புத்தகத்தில் போட்டிருக்கிறது 115 மார்க்குகளுக்கு உங்களுக்கு ஆனால் விடைகள் இருக்குது. அதே போல் மேத்ஸில் 25க்கு 25 வாங்க முடியும். அந்த வாய்ப்பையும் அதில் கொடுத்துருக்கோம். 140 மார்க்குக்கு கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு மீதி இருக்குது ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. லைப்ரரியில் எனி டைம் உட்காந்து படிங்க. உங்களுக்காக தான் இதை நாங்கள் திறந்து வச்சுருக்குறோம். சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர் எதை ஞாயிற்றுக்கிழமைன்னா லீவுன்னு நினச்சிக்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க. என்ன லீவு? நமக்கு ஒரு லீவும் கிடையாது. நாம் வந்து போஸ்டிங் போனால் தான் லீவு, சண்டே வரும். அதுக்கு முன்னாடி மாணவராக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமைலாம் லீவு கிடையாது. படிப்புக்கு நீங்கள் லீவு விட்டுருக்கீங்களா? தப்பு. ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்காக 3 ஸ்டாஃபையும் இங்கே வரவழைக்கிறேன். அவங்க லீவு போடாமல் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க பாவம். ஆனால் மாணவர்கள் யாரும் வர்றது காணோம். இது மிகப்பெரிய தப்பான விஷயம். நமக்கு தேவை படிப்பு. அதை வந்து எப்படி அந்த இலக்கை நோக்கி பயணம் பண்ணணுங்கிறத மட்டும்தான் நீங்கள் முடிவு எடுக்கணுமே தவிர லீவு, இந்த கல்யாணம், திருவிழா, அந்த இது எதுவுமே நமக்கு கிடையாது. நமக்கு வந்து எல்லாமே போஸ்டிங் போனதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு வைராக்கியத்தோட தவம் இருக்கிற மாதிரி இருந்து இந்த வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமினேஷன் எல்லாமே எழுதுங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியும் எழுதுங்க. எனி ஜாப் போய் சேருங்க. நீங்கள் போனாலும் இந்த அகாடமியை மறந்துடாதீங்க. நாங்கள் உங்ககிட்ட வேறு எதையும் எதிர்பார்க்கல. உங்களை மாதிரி 4 பிள்ளைகள் நீங்கள் 4 பேர்த்துக்கிட்ட போய் சொன்னால் போதும். இன்றைக்கி நாங்கள் வந்து எதையும் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த இதை நடத்தலை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே செயல், நீங்கள் ஜெயிச்சா போதும். நான் இந்த இடத்துல படித்தேன்னு சொன்னால் கூட போதும். கேஆர்டிக்கிட்ட அவர் ஹாஸ்பிட்டலில் கடைசி காலத்தில் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு பொண்ணு போய் அவரை படிக்க வச்சுருக்குறாங்க. அவருக்கு தெரியல, இதெல்லாம் நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சதுனால அவருக்கு தெரியல. ஒரு பொண்ணு வந்து சென்னையில் இருக்கிற அப்போலோவில் இவர் ஆப்ரேஷன் முடிஞ்சு தியேட்டர்லேருந்து வெளியில் போகிறதுக்கு அந்த டியூட்டி நர்சஸ் வந்து சேஞ்ச் ஆகலை. அப்போ வந்து டாக்டர்கிட்ட இந்த அவருடைய சன்னு அவங்க குழந்தைங்கள்லாம் கேட்குறாங்க, சார் எப்போ சார் ஷிஃப்ட் பண்ணுவீங்க எங்கள் வார்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இருமா, இந்த நர்சஸ்லாம் டியூட்டி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, லேட் ஆகுதுன்னு சொல்லி விசிட்டர் ஹவர்ஸ் வந்து மாறப்போகுது இல்லையா. 4 to 6 தான் சப்போஸ் இருக்கும், இல்லை 6 to 7ன்னு இருந்திருக்கும், இல்லை 5 to 7ன்னு இருக்கும். ஏதோ ஒரு விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்கும். அந்த ஹவர்ஸ்க்குள்ளார இவங்களால் பார்க்க முடியல. அவரை ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியில் வந்தவரை வார்டு கொண்டு வராமல் இருக்கிறாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரம் அந்த சீஃப் டாக்டர் வந்து ஏன் இவங்களை என்ன ஷிஃப்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவரை பார்க்குறதுக்கு விசிட்டர்ஸ் நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க. ஏன் இங்கே வச்சுருக்கீங்க, ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நர்சஸ் இல்லைங்கிறதுனால அந்த தியேட்டர் நர்ஸையே வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. தியேட்டர் நர்ஸில் அந்த பொண்ணு வந்து பார்க்குது, யார் இந்த பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவர் வந்து கே ரங்கராஜன், திருச்சிராப்பள்ளி அப்படின்னு இருக்குது. ப்ராக்கெட்டில் கேஆர்டின்னு போட்டிருக்காங்க. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு ஐயோ ஐயா தானே என்னை படிக்க வச்சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஐயா என்னை தெரியுதான்னு அவர்கிட்ட அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அனசீசியா கொடுத்ததுனால ஒரு மயக்க நிலையிலேருந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க இல்லையா. அப்போ தான் இதை போய் மாற்றுவாங்க. அப்போ வந்து என்னை தெரியுதா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க அவர் எனக்கு தெரியலேன்னு சொல்ல இவர் வந்து ஐயா நீங்கள் தான் என்னை படிக்க வச்சிங்க, சேவா சங்கத்தில் நீங்கள் தான் பணம் கட்டி என்னை படிக்க வச்சிங்க, ஞாபகம் இருக்குதான்னு கேட்குது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியலம்மா அப்படின்னு. ஏன்னா இவருக்கு அவ்வளோ பேர்த்துக்கு செஞ்சதுனால இவர் யாரையும் ஞாபகத்திலே வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா வருஷத்துக்கு எப்படி ஒரு 100 பிள்ளைகளுக்காவது குறைஞ்சது படிக்க வைக்கிறார். அப்படி இருந்தவர்
அதனால் அப்புறம் தான் இந்த குழந்தைங்க இந்த பையங்களுக்கு தெரிஞ்சது, அப்பா இவ்வளோ பேத்துக்கு செஞ்சுருக்கிறாரா, இவர் வந்து படிக்காத இவரே வந்து இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கிறாரு, இவருக்கு வந்து சென்னையிலையும் இருக்கிற டாக்டருக்கு அங்கே நர்சஸ்லாம் பழக்கமாக இருக்காங்கன்னா நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களும் இந்த சர்வீஸை செய்ய துவங்கியிருக்காங்க. அதனால் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு நன்றி கடன் கட்டினா போதும். அந்த பொண்ணு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு ரிலீவ் ஆகிற வரையிலும், டிஸ்சார்ஜ் ஆகிற வரணும், நான் தான் அவருக்கு வந்து பணிவிட பண்ணுவேன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குது. ஆனால் இவங்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு நான் கடைசியில் நான் என்னுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக அந்த பொண்ணு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி கூடவே இருந்ததான். அப்படியெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கி வந்தாங்களே 2 பேர், இவங்களை இந்த இடம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற அன்றைக்கி என்கிட்ட இந்த கதையை என்கிட்ட சொல்கிறாங்க. நான் ஏன் தெரியுமா இதை கொடுக்குறேன் உனக்கு, இது மாதிரிலாம் பண்ணாங்க, அது நீ சென்னையில் செய்கிறதே இங்கேயும் செய்யுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அதனால் இது எப்போ பெருமையாகுன்னா, அவங்க நமக்கு கொடுத்ததில் பெருமை இல்லை, நாம் திரும்ப இந்த சொசைட்டிக்கு இது மூலியமாக 4 பேர்த்துக்கு செய்யும்போது தான் அதனுடைய மதிப்பும் உயரும். அதனால் நீங்களும் இந்த விஷயத்தில் நல்லபடியாக வெற்றி அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் போது இந்த அகாடமியும் மறந்துடாமல் நீங்கள் திருப்பி இந்த சொசைட்டிக்கு 4 பேருக்கு உதவி பண்ணுங்கள். எங்களுக்கு எதுவும் தர வேண்டாம், நாங்கள் எதையும் கேட்கல. நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் இந்த சொசைட்டி, இந்த கல்லூரியில், இந்த அகாடமியில் தான் படித்தேன்னு சொன்னால் போதும். இது மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுடைய சகோதரர்களுக்கோ உங்களுடைய உறவுகளுக்கோ அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால் இன்னையிலேருந்து இந்த 6 மாதத்தையும் தவமாக இருந்து படிங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? ஓகே. திரு காமராஜ் வந்து உங்களுக்கு இந்த காமராஜ் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி நன்றி சொல்லுவார். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த கேஆர்டி அகாடமி கேரியர் ஏதாவது இது நடக்கிற இடம் வந்து மாத வாடகை 2 லட்ச ரூபா. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, இதோட வாடகை 2 லட்ச ரூபா. இந்த இடத்து ஓனர் எனக்கு வாடகையே வேணான்னு கொடுத்துருக்காரு. உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா ரிசல்ட். 100 பேர் முடியுமான்னா 100 பேர் முடியாது. முடிஞ்சவங்க சாதிச்சு காட்டணும், முடியாதவங்க முடியும்னு வந்தீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அகாடமியில சேர்ந்தது மட்டும் இல்லாம நீங்க முன்மாதிரியா எடுத்துக்க வேண்டியது அரசியல். அரசியலை தெரிஞ்சுக்கணும். எப்ப தெரிஞ்சுக்கணும்னா, சுதந்திரம் அடைஞ்ச வரைய 1900 கிட்டத்தட்ட ஒரு 60 வரைய நீங்க அரசியலை படிங்க. அதுக்கப்புறம் அரசியல் படிக்க வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் அரசியல் படித்தீங்கன்னா உங்கள் நோக்கமே சிதைஞ்சிடும். 1960 வரையே யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன, காமராஜர், கக்கன், ஓபிஆர், இது மாதிரி நிறைய படிக்காதவங்க நிறைய முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, நிறைய அரசியல் பண்ணியிருக்காங்க, நாட்டை திருத்தி இருக்கிறாங்க, நல்வழிப்படுத்தியிருக்காங்க. அதனால் அந்த அரசியலை படிங்க. இப்போ இருக்கிற அரசியல் தயவுசெய்து யாரும் படிக்காதீங்க, நேரத்தை செலவு பண்ணாதீங்க. 1950, 45, 60 வரையே படிங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு படிப்பை நீங்கள் வெறித்தனமாக படிக்கணும். தயவுசெய்து இது ஒரு பொழுதுபோக்காக வரவங்க தயவுசெய்து வீட்டில் இருந்துக்கலாம். நாங்கள் யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. உங்களுக்கே தெரியும் நம்ம தூரம் என்னன்னு. ஆனால் நிறைய பேர் தன்னை தாழ்வாக நினச்சிக்குவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர மாட்டாங்க. அந்த திறமையை வெளியே கொண்டு வரணும்னா நீங்கள் ஃபயராக இருக்கணும், நெருப்பாக இருக்கணும். படிப்பை தவிர அதாவது எந்த நேரமும் உங்கள் கையில் புக் இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு டாக்டரை சந்தித்தேன். எம்பிபிஎஸ் முடிக்கும்போது நான் வந்து 0. நான் படித்த மெடிக்கல் காலேஜில் டாப்பர்ஸு, அவ்வளோ ஒரு நல்ல படிக்கிற பிரில்லியன் டாக்டர். நான் பேஸ்லேயே இருந்தேன். வெளியே வரும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல, ஏதோ டாக்டராக பாஸ் பண்ணால் போதுங்கிற மாதிரி. ஆனால் என்னோட 3 மாத வாழ்க்கை என்னை புரட்டி போட்டுச்சு. என்னன்னா 3 மாதம் தொடர்ந்து டே நைட்டு லைப்ரரியிலே உட்காந்துருக்கார். இவர் படித்து மெடிக்கல் முடிக்கும் போது டாப்பர்ஸாக இருந்த டாக்டரு இன்னைக்கு ஒரு கிளினிக்கில் சம்பளத்துக்கு 50,000, 1 லட்சத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஒன்றுமே தெரியாமல் வெளியே வந்து 3 மாதம் லைப்ரரியில் உட்காந்தாருல அந்த டாக்டர் வந்து மாதம் இன்னைக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறார். அவர்கிட்ட இல்லாத காரே கிடையாது.
அப்போ படிப்புங்கிறது எங்கே இருக்குது? நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10th ஃபர்ஸ்ட் மார்க்கு, +2 ஃபர்ஸ்ட் மார்க்கு, காலேஜில் 0. பார்த்துருக்கீங்களா? உங்கள் கண்கூடாவே பார்த்துருப்பீங்க. நீங்களாம் பொறாமப்பட்டிருப்பீங்க, எப்படி படித்தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு. அந்த வெற்றி அதோட நின்றுடக்கூடாது. நான் பார்க்குற வெற்றியாளர்கள் பாதி பேர் அங்கேயே சோர்ந்துடுறாங்க. அந்த மமதை, நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நம்ம +2 ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டோம், நம்ம இனிமேல் வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும், அது கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்கணும். கல்விங்கிறது ஓடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான், படிச்சுக்கிட்டே இருக்கணும். திரும்ப 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 படிச்சிங்கன்னா தான் வெற்றி. பொழுதுபோக்குக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் 6 மாதம் பொழுதுபோக்குங்கிறது தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன கேம், என்ன கோல் அடிக்கணுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அந்த கவனம் செலுத்தி படிச்சீங்கன்னா, இப்போ சொன்னாங்கல்ல ஹிஸ்ட்ரி, இவ்வளோ பேர் பணம் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஸ்பான்சரும் என்ன நோக்கத்தில் கொடுக்குறாங்கன்னா, உங்கள் முகத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. செல்வராஜுங்கிற ஒரு கேரக்டருக்காக தான் அந்த பணம். இவர் அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்கணும்? நீங்கள் என்ன நம்பி செஞ்சீங்க, நான் பிள்ளைங்களை நம்பி செஞ்சேன், எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க, இந்த வருஷம் 100 பேர் படித்தாங்க, 80 பேர் 70 பேர், அவர் 25 பேர் தான் கேட்குறாரு. அது கொடுக்க முடியும் தாராளமாக. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? உங்களை நம்பணும். நீங்கள் பணம் கோடிக்கணக்காக செலவு பண்ண ஆள் இருக்காங்க, ஆனால் உங்களை நீங்கள் நம்பி படிக்கணும். இந்த படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போனோடனே பழச மறந்துடக்கூடாது. கேஆர்டி ஐயா அண்ணன் மூலியமா நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். ஐயா வருத்தப்படுவாங்க, என்னடா வருஷம் 100 பேர் படிச்சுட்டு போறாங்க, ஒருத்தன் கூட வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொன்னதில்லைன்னு. அந்த காலகட்டங்கள்லாம் அவர் தனக்கு கிடைக்காத கல்வி எல்லாருக்கும் கிடைக்கும்னு பாடுபட்டார். அவர் கஷ்டப்படும் போது கல்வி இருந்தால் பெரிய அளவில் வந்திருப்பார். அதனால தான் அவர் ஒவ்வொரு வருஷமும் சேவா சங்கத்தில் ஹாஸ்டலோட 100-120 குழந்தைகளுக்கு பணம் கட்டி படிக்க வச்சாரு. ஒரு படிக்காத ஒருத்தர் தான் ஒரு பவுண்டர் காலேஜ், காவேரி காலேஜ், மகளிர் காலேஜ். கேஆர்டி ஐயா இல்லைன்னா இன்னைக்கு அந்த காலேஜே கிடையாது திருச்சியில். அந்த மாதிரி ஒரு நிறுவனங்களை துவக்கி வச்சு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாம், இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு வந்தாங்க. இந்த மாதிரி விழா இருக்கு வாங்கும்போது அங்கே சும்மா யதார்த்தமாக ஒரு 2 நிமிஷம் டீ சாப்பிட்றேன்னா பேசிட்டு இருந்தார். அவர் செல்வராஜ், 75,000 நான் இங்கே செக் கொடுத்துறேன் இன்னைக்கு மீட்டிங்கில், வருஷம் ஒரு குழந்தைய என்னோட செலவில் படிக்க வைக்கிறேன். இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 365 நாளில் 365 குழந்தைகளுக்கு ஸ்பான்சர் வாங்குற கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்கு. எப்படி வாங்க முடியும்? நீங்க நிரூபிச்சு காட்டணும். அப்பதான் அடுத்தடுத்து இன்னைக்கு இருக்கிற 100 பிள்ளைங்க அடுத்த வருஷம் 300 பிள்ளைங்கள் ஆகும். வெளியே போய் சொல்ல சொல்லதான் இது ஃபயர் ஆகும். அண்ணன் இவங்க வருமானம் ஆண்டு வருமானம் சொல்லக்கூடாது. இவங்க ஃபேமிலிக்கு டோட்டலாக ஒரு மாதம் 3 லட்சம் ரூபா வருமானம் குறைஞ்சபட்சம். அதெல்லாம் விட்டுட்டு இங்கே உங்களுக்காக பாடுபடுறாரு. இவங்க ரிட்டையர்டு, இவங்க ஒய்ஃப் ரிட்டையர்டு, பையன் வேலையில் ஃபாரின்ல இருக்கா, அப்படி பொண்ணு டாக்டராக இருக்காங்க, எல்லாம் செட்டில்டு. சென்னையில் 4 வீடு இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. எங்கே போனாலும் ஃப்ரீயாக தங்கறதுக்கு ரூமு, கார், எல்லா வசதியும் இருக்கு. ஆனால் அது அவருக்காக பயன்படுத்திக்கல. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நம்ம பிறந்த காலத்தில். ஏன்னா இவர் வளர்ந்த விதம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த எண்ணத்தை இவருக்கு விதைச்சது யாரு? ஐயா கேஆர்டி. அப்ப அவரே இவ்வளவு செய்யும் போது நம்ம இவ்வளவு தூரம் படிச்சு வேலையில இருக்கிறோம், பென்ஷன் வாங்குறோம், சம்பாதிக்கிறோம், நம்மளோட நேரத்தை செலவு பண்ணா என்ன? அப்ப இந்த எதிர்பார்ப்பெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு 30 பேர் பாஸ் ஆனா அடுத்த வருஷம் 80 பேர் பாஸ் ஆகிற அளவுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இதை பெருசு பண்ணுறதுக்கு தயாரா இருக்காங்க. அவுட்டரில் ஒரு ஏசி கால் போட்டு அங்கேயே ரூம் கட்டி அங்கேயே லாட்ஜ் மாதிரி எல்லாத்துக்கும் ஃப்ரீ. அதாவது என்ன சொன்னாங்களே 90%, இதெல்லாம் ஸ்டார்டிங் 90%. ரிசல்ட் நல்லா கொடுத்தீங்கன்னா 70%க்கே டோட்டலாக ஃப்ரீ கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காது. அடுத்த ஜென்ரேஷன்னா தலைமுறை இல்லை, அடுத்த வருஷம், இன்னும் 3 வருஷத்துல. அப்போ அந்த இந்த அகாடமியில் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக சாப்பாடு, புக்கு, கோச்சிங்கு, தங்க இடம் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறீங்களோ உங்களால் நாளைக்கு வர்ற வசதி இல்லாத பிள்ளைங்கள், கிராம பிள்ளைங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதை நோக்கமாக வச்சு நீங்கள் படிக்கணும். நீங்கள் படித்ததுக்கப்புறம் ஒன்று நான் முதைய சொன்னேன், அரசியல் படிங்கன்னு. முன்மாதிரியாக முன்னாள் முதலமைச்சர்லாம் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நீங்கள் வேலைக்கு போய் இருக்கணும். 10ஓட 11 இருந்துடாதீங்க, பணம் மட்டும் இலக்குன்னு. நம்மளும் சர்வீஸ் பண்ண தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். உங்கள் முயற்சியில் தான் படிக்கிறீங்க, உங்கள் முயற்சியில் தான் சம்பாதிக்கிறீங்க. ஆனால்
மனிதாபம்ங்கிறது ஒரு ஓரமா இருக்கணும். நம்மளால என்ன முடியும்? 10,000 ரூபாய் சம்பளமா? ஒரு பொது காரியத்துக்கு ஒரு 2,000 ரூபாய், கோயில் குளத்துக்கு இல்லை, ஒரு கல்வி அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வரத்துக்கு. நீங்க எல்லா இடங்கள்லயும் ஒரு சமுதாயத்தை நோக்கி தான் இருக்கும். ஆனா இந்த சமுதாயம் எல்லாரையும் நோக்கி இருக்கு. சமுதாயத்தால் ஆரம்பிக்கப்பட்டாலும் அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான வேலை வாய்ப்புங்கிறதுல உறுதியா இருக்குது. அப்ப இதை பயன்படுத்திக்கணும். நிறைய பேர் லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் செலவு பண்றாங்க. உங்களுக்கு இங்க எந்த செலவும் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. நீங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல இது மென்மேலும் வளரும் கண்டிப்பா. ஏன்னா இது ஒருத்தர் முயற்சி இல்லை. கேஆர்டிக்கு முன்னாடி ஓபிஆர் தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியுமா? ஓமாந்தூர் பெரிய வளவு ராமசாமி, அவர் முன்னாள் முதலமைச்சர். அவரோட வாழ்க்கையெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமா இருக்கும். கக்கன் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டதோட சரி. அவங்கெல்லாம் படிச்சிங்கன்னா அவங்க கூட வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். ஓபிஆரோட நினைவு இல்லத்தில் போய் பாருங்க, 2 கட்டை செருப்பு, 2 ஜிப்பா, அவ்வளோதான். அவர் சொத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. வள்ளலாருக்கு, வடலூர் வள்ளலார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குருகுலம், அங்கே அவர் சொத்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டார். அவரோட வாழ்க்கையில் அவருக்கு 2 கட்டை செருப்பு, 2 ஜிப்பா தான் இன்னமும் நினைவில் வச்சுருக்காங்க. அதனால் அந்த நோக்கம் செதஞ்சிடக்கூடாதுன்னா நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும். எந்த ஜாதி எந்த மதமாக இருக்கலாம், ஏழையா பணக்காரமாக இருக்கலாம், நம்ம நோக்கம் ஒன்று தான். படிக்கணும், நல்லா படிக்கணும், நிறைய பேருக்கு சேவை செய்யணும், நம்மளும் உயரணும், நாடும் உயரணும். இது ஒன்று தான் வேண்டுகோள். வணக்கம், நன்றி. இன்னைக்கு சன் இன்னொருத்தர், 2வது சன் தான் இன்னைக்கு வந்தார். ஃபஸ்ட்டு சன்னுடைய அவருக்கு முன்னாடி பழைய இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்தார். போன இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்தார், ஓப்பனிங்க்கு வந்தார். இன்றைக்கி தம்பி வந்தாருக்கார். ஓகேங்களா? அவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னார், நான் 4 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நம்ம ரெசிடென்சியல் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும், 5 ஏக்கரில் இடம் பாருங்கன்னு சொன்னார். 5 ஏக்கரில் ரெசிடென்சியல், நீங்கள் அங்கேயே தங்கி படிக்கணும், அது மாதிரியான ஒரு ஏற்பாடை சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க நம்மளை விட ஃபாஸ்டாக இருக்காங்க. ஆனால் அதுக்கான ரிசல்ட் கொடுக்க முடியுமான்னு எனக்கு பயம் இருக்கு. ஏன்னா நான் அதில் ரிசல்ட் கொடுத்தாதான் அதை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போக முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நான் மறுபடியும் கேட்டுக்கிறது, கஷ்டப்பட்டு படிங்க, நல்ல ரிசல்ட் கொடுங்க. அடுத்தடுத்து நீங்கள் இன்னைக்கு அக்கா வந்திருக்கீங்களா, தங்கச்சிக்குன்னு இதில் வாய்ப்பு. நீங்கள் வந்திருக்கீங்களா, உங்கள் பிள்ளைகளுக்கு கூட பின்னாடி வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுடைய உறவுகள் எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கணும்னா நம்ம இந்த அகாடமிக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வாங்கி கொடுக்கணும். அதுதான் மெயின். எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் நிறைவாக திரு அருண்குமார், ஒரு டாக்டர் ஜே அருண்குமார், அவங்க ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி, அவங்க நன்றி சொல்லணும். இந்த அகாடமி மேலே நம்பிக்கை வச்சு நம்மளை முன்னேற்றுவாங்கன்னு வந்த உங்களுக்கு முதல்ல நன்றி. நீங்கள் திரும்ப எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்றி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது, அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணுறது. அவங்க சொன்ன 90% 90 எபோவ் எடுக்கிறவங்களுக்கு கிடையாது. 60-70 எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்க முயற்சி பண்ணுங்க. 90க்கு மேலே நான் இங்கே தங்கி படிக்கணும்னு கேட்க நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதுக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இவங்க எல்லோரும் துறையூர் சங்கத்தை சேர்ந்தவங்க, இவங்க சப்போர்ட்டாக இருக்காங்க. இது இல்லாமல் சென்னையில் இன்னும் ஒரு 30 பேர் டீம் இருக்குது, அங்கே அந்த அகாடமி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இடங்களில் இதை ஆரம்பிக்கணும்னு இருக்கோம். அதுக்கு முன்னோடியாக தேரை இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற நிறுவன தலைவர் ஓமாந்தூரா ராமசாமி ரெட்டியாரோட நினைவு தொண்டு அறக்கட்டளையின் நிறுவன தலைவர், அவர் தான் ஃபவுண்டேஷன் இது பண்ணது. இன்னொரு 4-5 மெம்பர் சேர்ந்து பண்ணது. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இன்னைக்கு காலையில் வந்த என்பிஎஸ் கோபால், அவர் கேஆர்டி புக்கை வாங்கி வச்சுட்டு அவரை கொடுக்க சொல்லுவாராம். என்ன நீங்கள் வாங்கி வச்சுட்டு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா, உனக்கு அப்போ தான் அந்த மோட்டிவேஷன் வரும். நாளைக்கு 4 பேர் கை தட்டும்போது உனக்கு நீ காசு செலவு பண்ணணும்னு, உனக்கு மோட்டிவேஷன் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வரும். அந்த மாதிரி நீங்களும் இருக்கணும். அந்த என்பிஎஸ் கோபால், அவரோட பையன் சுரேஷ், மற்ற நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
நன்றி. சொன்னாங்க சரியா? ஆனா நன்றி தெரிவிக்க வேண்டியது யாரு? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும். யார் பிச்சை எடுக்கணும்? நம்ம எடுக்கணும். யார் எடுக்கிறா? யாருக்கு நன்றி சொல்லணும்? நம்ம தானே சொல்லணும். ஸோ இன்னொன்று சார் இன்னொன்று சொன்னார். அதாவது 21 வயசில் குரூப் 4 பாஸ் பண்ணுறதும் 31 வயசில் குரூப் 2 பாஸ் பண்ணுறதும் ஒன்று. 21 வயசில் குரூப் 2 பாஸ் பண்ணுறதும் 31 வயசில் குரூப் 1 பாஸ் பண்ணுறதும் ஒன்று. அதே மாதிரி 21 வயசில் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுறதும் 31 வயசில் குரூப் 1 பாஸ் பண்ணுறதும் ஒன்று. புரிஞ்சா? ஸோ அப்போ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் எத்தனை வருஷத்தை நீங்கள் இழக்கிறீங்க? 10 வருஷம் இழக்கிறீங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நீங்கள் 21 வயசுல நீங்கள் குரூப் 1 பாஸ் பண்ணுறதும் 30 வயசில் குரூப் 2 பாஸ் பண்ணுறதும் ஒன்றுனா அப்போ ஏர்லியாக நீங்கள் எதை பாஸ் பண்ணால் சக்ஸஸ்? ஏன்னா அந்த 10 வருஷத்தை எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க? நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் தாண்டி இந்த இன்ஸ்டியூட் உங்களுக்கு ஒன்று செய்யுது. என்ன செய்யுது? வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் 4 பேருக்கு சேவை செய்கிறீங்க. சார் இவ்வளோ தானே சொன்னார். இதை தாண்டி ஒன்று நடக்குதுங்க. என்ன நடக்குது? சமூக சேவை. வேற என்ன நடக்குதுங்க? அதிகாரம் அளிப்பு. அதிகாரம், எம்பவர்மெண்ட் யாருக்கு நடக்குதுங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படிச்சீங்களா? இப்போ என்ன நடக்குதுங்க? இது ரெவல்யூஷன். தெரியலையா? இங்கே பாருங்க, இந்த கிளாஸை திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, எவ்வளோ பசங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே 20-30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஸோ அப்போ இந்த ரெவல்யூஷனுக்கு இந்த தேரை யார் இழுத்துட்டு வரா? சாரும் சேர்ந்து இழுத்துட்டு வர. கரெக்டா? அப்போ இங்கே இவ்வளோ பெண்களும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க? அதிகாரப்படுத்தல். உங்களை படிக்கிறதோட அது முடியல. அது எங்கே போய் நிற்குது? அது உங்களை ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து உங்களை ஆரையாக்கணும், உங்களை வியோ ஆக்கணும் அப்படிங்கிற அரசியல் அதிகாரம் இருக்கு இல்லையா? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. உங்களுக்கு அதிகாரங்கிறது வந்து ஓட்டு போடுறதுல மட்டும் கிடையாது. இந்த அரசோட ஒவ்வொரு தூண்களிலும் நீங்க என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும். அதுதான் அதிகாரம். அதிகாரங்கிறது எது? வியோ ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஆர்ஐ ஆகணும், தாசில்தார் ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்ப இங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு? சம உரிமை இருக்கு. எல்லா இடங்கள்லயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை இருக்கு. அப்ப எல்லா இடங்கள்லயும் பெறக்கூடிய இடத்துல யார் இருக்கா? அது உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய இடத்துல சப்போர்ட் பண்ற இடத்துல யார் இருக்கா? அரசு இருக்கு. அரசுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரைஸ்டு குழுஸ், அதாவது அழுத்த குழுக்கள்னு சொல்றாங்க. இந்த ட்ரஸ்ட்டும் ஒரு அழுத்த குழு தான். இந்த ட்ரஸ்ட் நாளைக்கு இதெல்லாம் செய்யும் பொழுது அரசு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் வருது. இதெல்லாம் எதனால நடக்குது? ஒரு தனி நிறுவனம் இதை பண்ணும் பொழுது அரசு இதை பண்ண முடியாதுன்னு அரசுக்கே ஒரு அழுத்தம் உருவாகுது இல்ல? அப்ப இந்த நிறுவனங்கள் எல்லாமே, இந்த குட்டி குட்டி அமைப்புகள்லாம் என்ன செய்யுது? இந்த சமூகத்துல மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுக்குது. புரியுதா? ஸோ இப்போ நம்மளோட ட்ரஸ்ட், நம்மளோடது நீங்க இப்படிங்கிறது நீங்க மட்டும் கிடையாதுங்க. கரெக்டா? ஸோ அப்ப இதனை இவன் கண், இதனால் இவன் கண் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்படி தெரிஞ்சுதான் இந்த ட்ரஸ்ட் எல்லாமே யார்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க? செல்வராஜ் சார் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவர் வந்து பல நேரங்களில் என்ன சொல்லுவாங்க, நான் நினைப்பேன் ரஜினி சார் மாதிரி தான். ஸோ ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இன்னொன்னு சொல்லுவாரு, சொல்றதையும் சொல்லுவாரு, சொல்லாததையும் செய்வாரு. இது முன்னாடியே நான் பசங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு யார் இருக்கா? சார் இருக்கா. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு சார் இருக்கா. என்னப்பா நீங்க எழுதி கொடுக்கும்போது சிலர்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, எங்களுக்கு டீ கொடுங்கலாம். பண்ணிடுவோம்ப்பா அப்படி ஒரே வார்த்தை போய் சொன்ன இப்படிலாம் எழுதி கொடுக்குறாங்க சார். என்ன பண்ணிடுவோம்ப்பா, என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா எங்களுக்கு நாங்க சார் சொல்லும் பொழுது முதல் எனக்கு 30 வாரம் ஒழுங்கா வர சொல்லுங்க சார், அப்புறம் டீ கொடுப்போம் அப்படின்னு. கரெக்ட், அந்த ப்ரெசன்ஸ் இருக்காது. இதெல்லாம் எதனால இருக்கு? நாங்க எந்த வகையிலையும் எங்களுடைய குவாலிட்டியை குறைக்கல. இந்த இன்ஸ்டியூட் வர்ற எல்லாருக்குமே தெரியும், எங்களோட டெஸ்ட் வந்து அப்படி ஒன்றும் மற்ற இன்ஸ்டியூட்டை விட ஒன்றும் தரம் குறைஞ்சது கிடையாது. எங்களோட கிளாஸஸ் வந்து எந்த இன்ஸ்டியூட்டோட தரம் குறைஞ்சது கிடையாது. எங்களோட எந்த கிளாஸஸுமே தரம் குறைஞ்சது கிடையாது. இதெல்லாம் இங்க வர்றவங்களுக்கு தெரியும். இது என்ன எப்படின்னா, இதை நாங்கள் தக்க வச்சுக்கிட்டே இருக்கோம். 30 பேர் எங்கள் கிளாஸ்ல வந்து உட்காந்தா கடைசி வரைக்கும் அந்த 30 பேர் எங்கள் கிளாஸ்ல இருப்பாங்க. வெளியில இருந்து வரவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு அதை செஞ்சு கொடுக்க. பல நாள் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்னப்பா வேணும்னு தானே கேட்டிருக்கேன், அப்படித்தானே கேட்டிருக்கோம். என்ன வேணும் அப்படின்னு தானே கேட்டிருக்கோம். அப்ப உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு செய்யறதுக்கு இங்க எத்தனை இன்ஸ்டியூட் இருக்கு? நாங்க அதை கேட்கிறோம், நாங்க அதை செய்யறோம். ஸோ இதனால யார் நன்றி கடன் பட்டிருக்கோம்னா, நம்ம எல்லாரும் ஓபிஆர் ட்ரஸ்ட்டுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம், செல்வராஜ் சாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். அருண் சார் வந்து ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. நீங்க நன்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ எல்லாரோட சார்பாக நாங்கள் தான் சார் உங்களுக்கு நன்றி தெரியும். நன்றி சார். லிட்டரலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துக்கு எல்லாரும் மரியாதை கொடுத்துருக்கீங்க. ஒரு விஷயம் நாங்கள் ஆணித்தரமா பதிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல
அன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்போ இவ்வளவு நாள் உங்களுக்கு பண்ண சிரிக்கிறதுல இருந்தே என்ன தெரியுது, நீங்க நினைக்கிறது கரெக்டுங்கிற மாதிரி இல்லையா? சொல்லுங்கப்பா, சண்டே நாளும் வருவோம் சார்னு. இதுக்கப்புறம் சார் வாயில இருந்து இந்த கேள்வி வரவே கூடாது, புரிஞ்சுதா? எல்லாருக்கும் தெரியும், ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான். இந்த இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் எங்கேயுமே கிடையாது, சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே கிடையாது. நான் வந்து நிறைய பிளேஸ்ல படிச்சிருக்கேன், அதே மாதிரி நிறைய பிளேஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்க இருக்க ஃப்ரீடமும் என்னை இங்க பாத்துக்கிற விதமும் வேற எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. உங்களெல்லாம் பார்த்தா ஒரு இடத்துல பொறாமையா இருக்கும். என்ன பொறாமையா இருக்கும்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு இன்ஸ்டியூட் வாசல்ல போய் நிற்கும் போது எனக்கு ஃபீஸ் 25,000 ரூபாய். அந்த 25,000 ரூபாய் எங்க அப்பா எண்ணி கட்டும் போது கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு. என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்களே அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணும்னு. இன்னைக்கு உங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் இல்லைல்ல. நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சு நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பாவுக்கு அதே 20,000 ரூபாய் ஃபீஸை கட்ட சொல்லும் போது மனசு வலிச்சது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்களுக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அப்படி செலவு பண்ணி நான் அவ்வளோ செலவு பண்ணி படிச்சு எனக்கு தரமா கிடைச்சுதா நான் வந்து அடுத்த ஸ்டெப் போனேன்னா அதெல்லாம் எனக்கு செகண்டரி. அந்த நேரத்துக்கு அந்த அமௌண்ட் பெருசு இல்லை, ஏன்னா வி ஆர் ஃப்ரம் மிடில் கிளாஸ். கரெக்டா? அந்த ஒவ்வொரு காசோட அருமையும் என்ன ஏதுன்னு சொல்லி அப்பா அம்மா கண்ணீர் சிந்தி நம்ம கிட்ட காட்டி வளர்த்துருக்காங்க, சரிதானே? அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல. அந்த ஒரே ஒரு விஷயத்துல உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். கிளாஸ் எடுக்கும் போதும் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பாஸ் ஆயிருப்பேன். இவ்வளோ கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. என்னோட ஏதோ ஒரு ஆங்கிள் நான் வந்து கடன் பட்டிருக்கேன் சாருக்கு. அதனாலதான் ஏதோ ஒரு வகையில நான் பண்ண நல்லதுதான் எனக்கு ஒர்க் பண்ற இடத்துல இப்படி திரும்பி இருக்கு. அட்லீஸ்ட் இங்க ஒர்க் பண்ற சிச்சுவேஷனாச்சும் கிடைச்சிருக்குன்னு நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம எல்லாரோட மோட்டோவும் ஒண்ணுதான். இன்னும் அடுத்த இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயோ இல்ல இன்னும் 2 வருஷத்துக்குள்ளேயோ இங்க இருக்க எல்லாரோட ரிசல்ட்டும் இன்ஸ்டியூட்டுக்கு திரும்பணும். அப்போதான் இவங்களோட மொத்த எஃபர்ட்ஸும் என்ன ஆகும், ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அந்த நன்றியை நம்ம வந்து எப்படி கொடுக்கணும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட பல மடங்கு திருப்பி கொடுக்கணும். அதை மாதிரி ஒரு சந்தோஷம் இங்கே யாருக்காது, அதை விட பெரிய சந்தோஷம் இங்கே இருக்கு யாருக்குமே கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அதை தானே பண்றாங்க. எவ்வளோ பேர் பணம் பதவின்னு வச்சிருக்காங்க, ஆனா எல்லாருக்கும் இப்படி பண்றதுக்கான மனசு வருமா? நிச்சயமா வராது இல்லையா? ஆனா நமக்கு பண்றாங்கல்ல, ஏதோ ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு ஒரு நல்லது கிடைக்குதுல்ல, அதை அடுத்த ஸ்டெப்க்கு நம்ம எடுத்துட்டு போகணும்ல. கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். பேசிக்ல இருந்து போற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். மற்றவங்க உங்களை விட இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க பார்க்கும்போது மனசு வேதனையா இருக்கும். எல்லாமே இருக்கும் தான், ஆனா அது எல்லாத்தையும் கடந்து வந்தீங்கன்னா தான் ஆஸ்பிரண்ட். இது எல்லா கஷ்டத்தையும் தாண்டி போனீங்கன்னா தான் உங்களுக்கு சக்சஸ்ங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துக்கு நீங்க போய் உட்கார்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எண்ணற்ற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணும். அப்படி ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல உட்காரும் போது அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. அந்த சந்தோஷம் நீங்க ஃபீல் பண்றதை விட உங்களை சுத்தி இருக்க எல்லா ஃபேஸ்லையும் பார்ப்பீங்க. அந்த ஹாப்பினஸ்க்காக என்ன வேணா பண்ணலாம். அதை ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சு ஓடுங்க. இங்க இருக்க நீங்க எவ்வளோ லட்சமா ஃபீஸ் கட்டி படிச்சாலும் உனக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும்னு சொல்லி கேட்கறது எந்த இடத்துலையுமே கேட்க மாட்டாங்க. நிச்சயமா சொல்றேன், கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி போய் வேணும்னு சொன்னீங்கனாலும் அடுத்த டைம் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. என்ன இது வந்து சும்மா நோயின்னு கேட்டுட்டே இருக்கு, அது வேணும் இது வேணும்னு. இங்க யாராவது அப்படி இருக்காங்களா? அதனால நம்மளுக்கு பண்ற விஷயத்த நன்றியை மனசுல வச்சுட்டு பெருசா வாங்க. இங்க இருக்க எல்லாரும் ரிசல்ட் கொடுத்தா அதை விட பெரிய சந்தோஷம் இங்க இருக்க யாருக்குமே கிடையாது. இல்லை என்னதான் லைஃப்ல ஹாப்பினஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம கொடுக்குற ஹாப்பினஸ் தான் இங்கே இருக்க எல்லாருக்கும் பெருசாக இருக்கும். அதனால அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணுன்னு உங்கள் எல்லார்ட்டையும் ப்ளீஸ் பண்ணிக்கிறேன். நல்லா படிங்க, ஸ்டடீஸ் மட்டும்தான் எல்லாம், அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும். தேங்க்யூ.